ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து Seagateஓட 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு. அதாவது இந்த லேப்டாப்ல உள்ள ஹார்ட் டிஸ்க்கு. இது நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. இது வந்து எதுக்காகன்னா, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட் டிஸ்க்கா இந்த இடத்துல கேடி போட்டு போடுறதுக்காக வாங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக வாங்குன ஹார்ட் டிஸ்க் தான். ஆனா இத வந்து போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்கா மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ பார்த்துட்டீங்கன்னா, எல்லாருமே எஸ்எஸ்டில போய் காசு போடுறோம். 1 டிபி எஸ்எஸ்டி வந்து 8,000 9,000 வருது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்டர்னல் யூசேஜ்க்காக மட்டும்தான் போர்ட்டபுளாக போடுறோம். ஆனால் அது வந்து இந்த எடிட்டிங் ரொம்ப ஹை இதாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. நம்மள மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் எஃபிஷியண்ட்டாக கிடைச்சா நல்லா இருக்குமே. அது வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ 9,000 10,000 வந்துருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கினேன். இது வந்து 1 டிபி ஹார்ட் டிஸ்க் 2,000 தான் வாங்கினேன். இதை வந்து நல்லா இருக்கு, ஹெல்த்தும் நல்ல கண்டிஷனில் வாங்கினேன். இதுக்காகத்தான் இது எப்படி போர்ட்டபுளாக மாற்றுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு தடவை செக் பண்ணிலாம் பார்த்துட்டேன், யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகிறது, மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பிபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பிபாக்ஸோட இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர். இது வந்து எனக்கு வந்து ஒரு 500 தான் வந்துச்சு. ஒரு 460 ஆர் 480 சம்திங் ப்ரைஸிங்கு. இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கானது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. இதில் வந்து இது ஒன்று இது கூட இன்னொன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதான் வந்து மொபைல் ஹோல்டர். இது வந்து எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம ஹார்ட் டிஸ்க் வாங்குகிறோம், நம்மளுக்கு வந்து இது உள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. நான் அது வெளியே எடுத்து வச்சுருந்தேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. இது வந்து எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னதுடா அப்படின்னு யூஸ் பண்ணும்போது தான், டொனேட் அ மீல் டு அ நீடி நியர் யூ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் ஸ்டாண்ட் யூஸ்ஃபுல். அதாவது இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து அதாவது இந்த பின்னாடி இருக்க இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, பட்டன், இதை அமுக்கி விட்டிங்கன்னா இது இப்படி எடுத்து இதில் இப்படி ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதில் இப்படி வச்சு ஃபோனு இந்த மாதிரி மொபைலை வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி சின்ன இதுலேயே இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருந்துச்சு. அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீடி, அதாவது யாராவது இந்த உதவி தேவைப்படுற மாதிரி ஆட்களுக்கு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த கான்செப்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒன்று. அடுத்து வந்து ஒரு தெர்மோகோல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து தெர்மல் பேட்ஸ்க்காகவா எதுக்காக தெரியல, பாதியை கிழிச்சு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்காக டைப் சி டு யூஎஸ்பி-A கேபிள். அப்புறம் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் என்க்ளோசர். இது வந்து டைப் சி ஹார்ட் டிஸ்க் தான். ஏன்னா இதை வந்து மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆண்ட்ராய்டு டிவைஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம வேறு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நான் ஓடிஜி கேபிள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் உள்ளே போட்டு பார்த்துருவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஃபைல்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ கேட்பீங்க, அப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல ஃபோனில் அப்படின்னா, ட்ரை பண்ணேன். அதை உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் பண்ணேன். இப்போ அதை வந்து இதுவும் ஒன்று நல்லா இருக்குது. அந்த ஆர்கனைசிங் டேக் வந்து இவங்களே கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில இடங்களில் நம்ம தனித்தனியாக வாங்கணும், சில கேபிள் மட்டும் சும்மா ஒரு கருப்பு கலர் கேபிள் மாதிரி இருக்கும், ஒரு திருக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு தான் இருக்குவாங்க. இதிலே கிடக்கு, இங்கேயே கிடக்கு. இந்த மாதிரி ஒன்று கொடுத்து சும்மா அப்படி திருக்கி வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி கொடுக்காம ஒரு ஆர்கனைசிங் டேகே கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோன்னு சொல்லி என் ஃபோனோட ஃபைல்ஸ் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஹார்ட் டிஸ்க்கு பேர் போட்டு வச்சுருக்கேன், ஹினாட்டா. நருட்டோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஹினாட்டா யார் அப்படின்னு. இது வந்து ஹினாட்டா நம்ம 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து முன்னாடியே ஏற்றி வச்சுருந்தேன் கொஞ்சம் ஃபைல்ஸு, இப்போ கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் எங்கே போனாலும். இப்போ இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஓடிஜியை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணால் லைட் எரியுதா, மேலே காமிச்சிட்டு வருவோம். ST1000 LM USB டிரைவ் அப்படின்னு சொல்லி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா
ஸோ இது நம்ம வந்து எங்கே போனாலும் நம்ம போர்ட்டபிள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். இதே இது நீங்கள் எஸ்எஸ்டி அந்த இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, போர்ட்டபிள் எஸ்எஸ்டி எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 8,000 5,000 வருது. இது வந்து எனக்கு மொத்தமாக காஸ்ட் ஆனதே 2,500 தான். அரௌண்ட் 2,500க்குள்ளேயே முடிஞ்சிட்டு. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் பட்ஜெட் வைஸில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே நீங்கள் காஸ்ட்லி, இப்போ என்கிட்ட காசு இருக்குது நான் வாங்கிவேன், எனக்கு ஃபாஸ்ட்டாக தான் வேணும் அப்படின்னா ஓகே பண்ணலாம். அதே இது நான் என்ன ஐடியா சொல்கிறேன்னா, இப்போ இதையே நீங்கள் ஏன் இது எஸ்எஸ்டி போடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஹெச்டிடி போட்டிருக்கேன், என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குது நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எஸ்எஸ்டி இருக்குன்னா போடுங்க, அது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, அதை வாங்கினீங்கன்னா எஸ்எஸ்டிக்கே ஒரு ரேட் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம், நான் வாங்கின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ யூஸ்டு வாங்கிக்கோங்க. யூஸ்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது செக் பண்ணுறதுக்கு, ஹார்ட் டிஸ்கோட லைஃப் செக் பண்ணுறதுக்கு. நான் ஒரு நாள் அதை போட்டு உங்களுக்கு என்கிட்ட எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் ரன் பண்ணி காட்டுறேன், எப்படி எவ்வளோ ஹெல்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே எங்கேயாவது போனால் எமர்ஜென்சிக்கு, இப்போ என்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 4Kலாம் ரெக்கார்ட் பண்ணோன்னா 10 நிமிஷத்துக்கே 2-3 GB 10 GB கிட்ட வந்துடும். நம்ம ஃபோன் தான் எப்பவுமே ஸ்டோரேஜ் அதிகமாக தானே உள்ள அரைச்சி தான் வச்சுருப்போம். அதனால நம்ம ரெக்கார்ட் பண்ணி இதில் போட முடியாது. அதில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னா நான் இதில் காப்பி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளாம் ஒரு 5 to 6 days எங்கேயா போகிறோம் அப்படின்னா 1 டேக்குள்ளே ரெக்கார்டிங் அந்த டேட் போட்டு நான் தனித்தனியாக எடுத்து இதுக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்ஸுக்கு போயிடுவேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சப்போஸ் ஸ்டோரேஜ் அடைச்சி அங்கனக்குள்ளே எடுக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஃபீலிங் வரும். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அடைக்காது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம எடுக்கிற எல்லாத்தையுமே இதில் காப்பி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக எதனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசேஜுக்காக தான் இது பண்ணது. இது நல்லா இருக்கும். பிபாக்ஸுங்கிற பிராண்ட் வந்து நான் புதுசாக இருக்கேன் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதுவும் கம்மி ரேட்டுக்கு இருக்குங்கும்போது பார்ப்போம். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்குது. ஏன்னா டூரபிலிட்டி பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் எனக்கு காம்பேக்டாக ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்க்க கையில் அப்படி பிடிக்கிறதுக்கே அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாடலே பிடிச்சிருக்கு. பிபாக்ஸுக்கு தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எங்களுக்காக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், இந்த இன்றைய கண்டென்ட் முடிந்து விட்டது. அடுத்த வீடியோவில் அடுத்த புது கண்டென்ட்டில் பார்ப்போம். நன்றி, மீண்டும் வருக, பாய்.